தந்தி தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். நல்லதை சொல்வோம், நல்லதை செய்வோம், நல்லதே நடக்கும். ஒரு வாழ்க்கையில் நல்லது நடக்க வேண்டும் என்று சொன்னால் நல்லதை சொல்ல வேண்டும், நல்லதை செய்ய வேண்டும். அந்த அடிப்படையில் இன்றைக்கு 17/4/2015 வெள்ளிக்கிழமை உத்திரட்டாதி நட்சத்திரம் இரவு 6:50 வரை, பிறகு ரேவதி நட்சத்திரம். இன்றைக்கு மாத சிவராத்திரி. சிவனை வழிபட்டால் சிறப்புகளெல்லாம் உங்களுக்கு கிடைக்கும். இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்ல இருக்கிற நல்ல கருத்து, துக்கிரி வாக்கை தூக்கி எறியுங்கள். சில பேர் ஏதாவது சொன்னால் துக்கிரித்தனமாக ஏதாவது சொல்லிடுவாங்க. ஏதாவது கெட்ட வார்த்தைகளாக சொன்னால் அது அப்படியே பலித்து போய்விடும். வாழ்க்கையில் நம்ம நல்ல வார்த்தைகளை பேச வேண்டும். அதனாலே தான் நல்லது நல்லது என்று சிலர் சொல்வார்கள். எதை சொன்னாலும் நல்லது 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 என்பார்கள். சொல்வதையெல்லாம் ஆமோதித்து நல்லதே அவர்கள் வீட்டிலே நடக்குமாம். ஆகையினாலே தான் வாடிக்கையாக பேசும் சொற்களிலே கவனம் தேவை. ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்க, தம்பதியரை ஒருத்தரை பார்த்தேன், வாடி சினிமாவுக்கு போகலாம் அப்படின்னு ஒய்ஃபை சொன்னார். அவருடைய மனைவியை சொன்னார், வாடி கோயிலுக்கு போகலாம் அப்படிம்பார். இப்படி வாடி போடி அப்படின்னு சொல்கிறதுனால என்ன பலன் அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணும். வாடி என்றால் வாடுதல்னு அர்த்தம். வாடி போய்விடுமாம், வாழ்க்கை வாடி போய்விடும். எனவே வாடி என்று சொன்னால் வாடி கோயிலுக்கு போவோம், வாடி சினிமாவுக்கு போவோம்னு ஒரு நாளைக்கு ஒரு 10 முறை அவர் வாடி வாடி என்று சொல்ல வாடி விடுகிற தன்மை அவர்களுக்கு வாழ்க்கையிலே அமைந்துவிடும். எனவே அதுபோன்ற சொற்களை தவிர்க்க வேண்டும். போடி அப்படின்னு சொல்கிறோம், அப்போ வெளியில் போன அர்த்தம். அந்த குடும்பத்துக்கு வரக்கூடிய இலக்குமி, அம்பிகை, ஆராதித்து வழிபடுகின்ற தெய்வங்களெல்லாம் வீட்டை சூழ்ந்திருக்கிறதே, அவைகளெல்லாம் போடி என்றால் வீட்டை விட்டு போய்விடுமா. ஆகையினாலே அப்படி சொல்லக்கூடாது. சில பேர் அடிக்கடி ஐயோ ஐயோ என்று சொல்வார்கள். ஒருத்தர் சிவபக்தன் ஒரு மரத்தை வெட்டினார். அப்படி வெட்டுகிற பொழுது மரத்தினுடைய மேலே நின்று கொண்டு நுனிமரத்தில் இருந்து அடிமரத்தை வெட்டினார். அடிமரத்தை வெட்டினா அவர் எப்படி இருந்தாலும் அது விழுகிற போது, முறிந்து விழுகின்ற பொழுது கீழே விழுந்து அவருக்கு ஆபத்து வந்துவிடும். உடனே பார்வதி பதிபதித்து போனாள். சிவனிடம் சொன்னாள், உங்களுடைய பக்தன் நுனிமரத்தில் இருந்து அடிமரத்தை வெட்டுகின்றான், கீழே விழுகப் போகிறான், அவனை காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு உங்களை சார்ந்தது அப்படின்னா. உடனே சிவபெருமான் சிரித்தார், இல்லை நீனே காப்பாற்று அப்படின்னாரு. அதுக்கு பார்வதி சொன்னால், அவர் கீழே விழுகிற பொழுது ஐயா அல்லது அப்பா அப்படின்னு சொன்னால் நீங்கள் காப்பாற்றுங்க, அம்மானு சொல்லி கீழே விழுந்தா நான் காப்பாற்றுறேன் அப்படின்னு சொல்லி 2 பேரும் சொல்லி வச்சுக்கிட்டாங்க. திடீர்னு அந்த வெட்டினவர் மரத்தை முழுமையாக வெட்டினார். அடிமரம் அப்படியே வேரோட பிடுங்கிக்கிட்டு அப்படி கீழே சாஞ்சிச்சு. கீழே விழுகிற பொழுது அவர் ஐயோன்னு கத்துனார். ஐயோன்னு கத்துற போது 2 பேருமே உதவி செய்யலை. ஐயோங்கிறது யார் பேர் அப்படின்னா யமதர்மராஜனுடைய மனைவியின் பெயர் ஐயோ அப்படின்னு சொல்லுவாங்க. ஆகையினாலே கீழே விழுந்தவன் அந்திய முடிவை தேடிக்கொண்டு விட்டான். ஆகையினாலே தான் நாம் சொல்கின்ற சொற்கள் வெல்லும் சொற்களாக இருக்க வேண்டும். சில பேர் அடிக்கடி நாயேன்னு கூப்பிடுவாங்க, அறிவுகெட்ட நாயே அப்படிம்பாங்க, எருமையே அப்படிம்பாங்க, கிரகம் பிடிச்சவன் அப்படிம்பாங்க, கிரகசாரம் அப்படிம்பாங்க. இப்படி அமங்கல சொற்களை சொல்லக்கூடாது. ஆகையினாலே தான் வள்ளுவர் சொன்னார், இனிய உளவாக இன்னாத கூறல் கனியிருப்ப காய் கவர்ந்தற்று அப்படின்னார். பொதுவாக வாழ்க்கையில் அன்றாடம் நிறைய சொற்களை நம்ம சொல்கிறோம். அதில் துக்கிரி வாக்கா சொன்னால் அதை தூக்கி எறிந்து விட வேண்டும். நல்ல வார்த்தைகளை உபயோகப்படுத்தி கொள்ள வேண்டும். நாம் சொல்கிற சொற்கள் வெல்லும் சொற்களாக ஒரு காலத்திலே மாறும். ஆகையினாலே தான் மிகப்பெரிய அறிஞர்கள், புலவர்கள், அரசியல்வாதிகள் எல்லாம் அந்திய காலத்தில் சொல்லிய கடைசி சொற்களை ஆராய்ந்து பார்த்தால் அவர்கள் வாழ்க்கையினுடைய முடிவை அது தெரிவிக்கும். ஆகையினாலே நீங்கள் சொல்லுகிற சொற்கள் நல்ல சொற்களாக இல்லத்திலே பயன்படுத்துங்கள் என்ற நல்ல கருத்தை தெரிவித்து இனி இன்றைய ராசி பலன்களை இப்பொழுது உங்களுக்கு வழங்கப் போகின்றேன். மேசராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் பயணத்தால் பலன் கிடைக்கின்ற நாள் இந்த நாள். பக்குவமாக பேசி காரியங்களை சாதித்துக் கொள்வீர்கள். ராசிநாதன் செவ்வாய் பலத்தோடு இருக்கிறார். எனவே குடும்ப முன்னேற்றம் கருதி எடுத்த முயற்சிகளிலே வெற்றி கிடைக்கும். பூமி யோகம் உண்டு. புதனும் சூரியனும் உங்கள் ராசியிலேயே இருக்கிறார்கள். புத ஆதித்ய யோகம் செயல்படுகிறது. கல்விக்காக எடுத்த முயற்சி, கலைகளுக்காக எடுத்த முயற்சிகளிலே வெற்றி கிடைக்கும். பாக்கியாதிபதியாக விளங்கும் ஒரு கிரகம் உச்சம் பெற்றிருக்கின்ற பொழுது சகல பாக்கியங்களும் உங்களுக்கு வந்து சேர வேண்டும். எனவே பிள்ளைகளால் உங்களுக்கு நன்மை உண்டு. பூர்வீக சொத்துக்களாலும் லாபம் கிடைக்கும். வரவு திருப்திகரமாக இருக்கும். இந்த நாள் உங்களுக்கு ஒரு நல்ல நாள். ரிஷபராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் தலைமை பதவிகள் தானே தேடி வருகின்ற நாள். தனவரவில் இருந்த தடைகள் அகலும். சுக்கிரபலம் நன்றாக இருப்பதால் ஆடை ஆபரண சேர்க்கை உண்டு. நூதன பொருட்களை வாங்கி சேர்க்க முன்வருவீர்கள். உடல் ஆரோக்கியம் சீராக. நீங்கள் செய்த மாற்று மருத்துவம் உங்களுக்கு குணமளிக்கும். 3ஆம் இடத்திலே குரு பகவான் சஞ்சரிக்கின்றார்.
3க்கு அதிபதியான சந்திரனோ லாபஸ்தானத்தில் இருக்கின்றார். எனவே உடன்பிறப்புகள் உங்கள் குணமறிந்து நடந்து கொள்வார்கள். கூட பிறந்தவர்களால் நன்மை கிடைக்கும். கூடுதல் லாபமும் உங்களுக்கு தொழிலிலே உண்டு. இந்த நாளை இனிய நாளாக நீங்கள் அமைத்துக்கொள்ள கிழமை வெள்ளி என்பதால் அம்பிகை வழிபாட்டில் ஆர்வம் காட்டுங்கள். மிதுனராசி நேயர்களே, எதிர்பார்ப்புகள் நிறைவேறும் நாள் இந்த நாள். எல்லை மீறி பழகியவர்களால் உங்களுக்கு தொல்லைகள் ஏற்படலாம். என்ன இருந்தாலும் விரயஸ்தானத்தில் சுக்கிரன். ஆடை ஆபரணங்கள் வாங்குவதற்காக நீங்கள் விரயம் செய்யலாம். வீட்டுக்கு தேவையான விலையுயர்ந்த பொருட்களை வாங்குவதில் நீங்கள் விரயம் பண்ணலாம். இல்லை என்றால் வீண் விரயங்களை மேற்கொள்ள நேரிடும். யாரேனும் ஒருவருக்கு பண உதவி செய்ய போய் மீண்டும் அது உங்கள் கரங்களில் கிடைப்பதற்கு தாமதம் ஏற்படலாம். அதே நேரத்தில் 2ஆம் இடத்திலே குரு பகவான் சஞ்சரிக்கின்றார். எனவே கொடுத்த வாக்கை நீங்கள் காப்பாற்ற இயலும். குரு ஆதிக்கம் நன்றாக இருந்தால் வாழ்க்கை தேவைகள் பூர்த்தியாகும். இல்லத்தில் நல்ல சம்பவம் நடக்கும் என்பார்கள். எனவே நீண்ட நாளாக பேசி விட்டு போன திருமண வாய்ப்புகள் கூட கைகூடி வருவதற்கான அறிகுறிகள் தென்படுகின்றன. கடகராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் உடன்பிறப்புகளின் வழியே ஒத்துழைப்பு கிடைத்து மகிழும் நாள். உயர் அதிகாரிகளை அனுசரித்து செல்வதுதான் நல்லது. என்ன இருந்தாலும் லாபஸ்தானத்தில் சுக்கிரன். எதிர்பாராத தனலாபம் வந்து சேரலாம். பாக்கிகள் வசூலாகி பரவசப்படுத்தும். கட்டிடப்பணி பாதியில் இருக்கிறதே என்ற கவலை அகலும். அரசியல்வாதிகளின் ஆதரவோடு ஒரு நல்ல ஒப்பற்ற காரியம் ஒன்றை இன்று செய்து முடிப்பீர்கள். சிம்மராசி நேயர்களே, உங்களுக்கு சந்திராஷ்டமம். வீட்டில் உள்ளவர்களால் விரயம் ஏற்படும். வீண் விரயம் மட்டுமல்ல, மனக்கவலையும் அதிகரிக்கும். விலையுயர்ந்த பொருட்களை கையாளுவதிலே கவனம் செலுத்துங்கள். நூதன பொருட்களை வாங்குவீர்கள். கைதவறி கீழே விழுந்து விட்டால் அதனால் உங்களுக்கு நஷ்டம் ஏற்படலாம். எனவே தான் வெளிவட்டார பழக்க வழக்கத்திலும் உங்களுக்கு விழிப்புணர்ச்சி தேவை. வழியில் செல்லும் பொழுது வாகனங்களாலும் தொல்லை உண்டு. உடன் இருப்பவர்களை அனுசரித்து செல்ல வேண்டிய நாள். மாற்று மருத்துவத்தால் உடல்நலத்தை நீங்களும் சீராக்கி கொள்ளலாம். என்ன இருந்தாலும் இந்த நாளை இனிய நாளாக நீங்கள் அமைத்துக்கொள்ள வழிபாட்டில் கவனம் செலுத்துங்கள். கன்னிராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் விட்டு கொடுத்து செல்வதன் மூலம் விருப்பங்கள் நிறைவேறுகின்ற நாள். வீடு மாற்ற சிந்தனைகள் மேலோங்கும். ஒரு சிலருக்கு அஷ்டமத்தில் செவ்வாய் சஞ்சரிக்கின்ற பொழுது உடல் ஆரோக்கிய பாதிப்பு, அதாவது நரம்பு எலும்பு சம்பந்தப்பட்ட வகையில் பாதிப்புகள் ஏற்படலாம். இன்றைக்கு வைத்திய செலவு உண்டு. சூரியனோடு இணைந்திருக்கின்றார். எனவே விபரீத ராஜயோகம் செயல்படலாம். திட்டமிடாது செய்த காரியம் வெற்றி பெறும். திட்டமிட்டு செய்த காரியம் வெற்றி பெறுமா என்பது சந்தேகம்தான். அஞ்சல் வழியில் வருகிற தகவல் கூட அதிர்ச்சி தரக்கூடியதாக இருக்கும். எந்த காரியமும் இழுபறி நிலையில் இருக்கிறதே என்று கவலைப்படுவீர்கள். அருகில் இருப்பவர்கள் அனுசரித்து சென்றால் ஆதாயம் உண்டு. துலாம் ராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் ஆரோக்கியத்தில் அதிக கவனம் செலுத்த வேண்டிய நாள் இந்த நாள். அடிக்கடி பிரச்சனைகள் ஏற்படுகிறது என்று கவலைப்படுவீர்கள். சப்தமஸ்தானத்திலே சூரியன் இருப்பதால் உங்களுடைய சொற்கள் சுடுசொற்களாக வரலாம். உடல் ஆரோக்கியத்திலும் உஷ்ணாதிக்க நோய் கூடுதலாகவே இருக்கும். 2லே சனி இருப்பதால் கொடுத்த வாக்கை காப்பாற்ற இயலுமா என்பது சந்தேகம்தான். கட்டிடப்பணி பாதையில் இருக்கிறதே என்று கவலைப்படுவீர்கள். விலையுயர்ந்த பொருட்களை வாங்க வேண்டும் என்ற விருப்பம் இருக்கும். ஆனால் விரயம் ஏற்படுகிற நேரத்தில் உங்களுக்கு போதுமான பொருளாதாரம் இருக்காது. தொழில் மாற்று சிந்தனைகள் மேலோங்கலாம். மாலை நேரத்தில் மகிழ்ச்சியான பயணம் ஒன்று உண்டு. உறவினர்களை சந்தித்து மகிழப் போகின்றீர்கள். விருச்சிக ராசி நேயர்களே, சந்தித்தவர்களால் சந்தோஷம் கிடைக்கும் நாள் இந்த நாள். தக்க சமயத்தில் உங்களுக்கு நண்பர்கள் கை கொடுத்து உதவி செய்வார்கள். சுக்கிரபலம் நன்றாக இருப்பதால் ஆடை ஆபரண சேர்க்கை உண்டு. அருகில் இருப்பவர்கள் உங்களுக்கு ஆதாயம் தரும் விதத்தில் நடந்து கொள்வார்கள். நீண்ட நாள் ஆசை நிறைவேறும். வாகன யோகம் உண்டு. அஞ்சல் வழியில் வருகிற தகவல் அனுகூலமாக இருக்கும். தாய் வழி ஆதரவும் உண்டு. இடம் வாங்குவது, பூமி வாங்குவது சம்பந்தமாக எடுத்த முயற்சிகளிலும் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். தனுசு ராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் தெய்வீக சிந்தனை மேலோங்கும் நாள். திருமண வாய்ப்புகள் கைகூடி வருவதும் அதே நேரத்தில் வியாழனுடைய பார்வை 2இல் பதிவதால் குடும்ப முன்னேற்றம் கருதி எடுத்த முயற்சிகளில் வெற்றி கிடைக்கலாம். கூடுதல் லாபம் தொழிலில் கிடைக்கும். கடன் சுமை குறைவதற்கான வழி பிறக்கும். பொதுநலத்தில் இருப்பவர்களுக்கு புதிய பொறுப்புகள் வருவதற்கான அறிகுறிகள் தென்படும். நண்பர்களை நம்பி செய்த காரியம் வெற்றி பெறும். மகர ராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் பொதுநல ஈடுபாடு அதிகரிக்கும் நாள். புகழ்மிக்கவர்கள் இல்லம் தேடி வந்து உதவிக்கரம் நீட்டப் போகின்றார்கள். குறு பார்வையால் குழப்பங்கள் தீரும். குடியிருக்கும் வீட்டால் ஏற்பட்ட பிரச்சனைகள் அகலும். வங்கிச் சேமிப்பு உயர்ந்து வளர்ச்சி கூடுகின்ற இன்று நூதன பொருட்களை வாங்க வேண்டும் என்று ஆர்வம் காட்டுவீர்கள். புதிய ஒப்பந்தங்கள் அடுக்கடுக்காக வந்து சேரலாம்.
ஊர் மாற்ற சிந்தனைகளை தவிர்ப்பதுதான் நல்லது. கும்பராசி நேயர்களே, உறவினர்களின் சந்திப்பால் உள்ளம் மகிழும் நாள். உடன் பணிபுரிபவர்களிடம் கொஞ்சம் கவனமாக நடந்து கொள்ளுங்கள். இழப்புகள் மாலை நேரத்தில் ஏற்படலாம். 8லே ராகு 2லே கேது இருப்பதால் கொடுத்த வாக்கை காப்பாற்ற இயலுமா என்பது சந்தேகம்தான். குடும்ப முன்னேற்றம் கருதி எடுத்த முயற்சிகளில் 1-2 வெற்றி பெறலாம். அஞ்சல் வழி செய்தி உங்களுக்கு அனுகூலமாக இருக்குமா என்பது சந்தேகம்தான். புதிய ஒப்பந்தங்களில் கையெழுத்திடும் பொழுது ஒரு கணம் சிந்திப்பதும் நல்லது. பயணத்தால் உங்களுக்கு மாலை நேரம் பயன் கிடைக்கலாம். மீனராசி நேயர்களே, தொட்ட காரியங்கள் வெற்றி பெறும் நாள். தொல்லை தந்தவர்கள் உங்கள் எல்லையை விட்டு விலகிச் செல்வார்கள். ஆன்மீக நாட்டம் அதிகரிக்கும். ஆரோக்கியம் சீராகி ஆனந்தப்படுத்தும். சந்திரபலம் உங்கள் ராசியில் இருப்பதால் சிந்தித்த காரியங்கள் சிறப்பாக நிறைவேறும். குருவின் பார்வை இருக்கிறது. எனவே கூடுதல் லாபம் தொழிலிலே கிடைக்கும். வரன்களால் உங்களுக்கு நன்மை கிடைக்கும். அரசியல்வாதிகள் உங்களுக்கு அனுகூலமான பலனை கொண்டு வந்து சேர்க்கப் போகின்றார்கள். இந்த நாளை இனிய நாளாக நீங்கள் அமைத்துக்கொள்ள கிழமை வெள்ளி என்பதால் சிவாலய வழிபாட்டை மேற்கொள்ளுங்கள். சிறப்புகளையெல்லாம் வரவழைத்துக் கொள்ளுங்கள். மேலும் விவரங்கள் அறிய தினத்தந்தி படியுங்கள்.